உறவுகள் இணைந்திருப்பது செந்தமிழ் அணி. செந்தமிழ் அணியோடு எங்களோடு இன்று இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் செந்தமிழ் மக்கள். இன்றைய வளைகுடா யுத்த போரில் பல திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை உலகம் அறிந்திருக்கிறது. அதே நேரம் இந்த மாற்றத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். 5 நாள் போர் நிறுத்தம் அல்லது 5 நாளுக்கு ஒரு சிறிய விடுப்பு ஏற்படுத்துவதாக. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? Based on preliminary conversations between the United States and Iran over the past 2 days, I've directed the Department of War to temporarily postpone planned strikes against major energy and electricity targets in Iran. A turnaround from Donald Trump, the U.S. president announcing on Monday that he has extended the deadline for Iran to reopen the crucial Strait of Hormuz, just one day after giving Tehran 48 hours to re-establish the key corridor or face attacks on its power plants. Now Trump says Iran has an additional 5 days, following what he called very good and productive discussions with the Middle Eastern country over the weekend about ending the conflict. They want peace. They've agreed they will not have a nuclear weapon, et cetera, et cetera. But we'll see what happens. I think there's a very good chance we're going to end up in a deal. And so we're giving it 5 days. Meanwhile, in a video statement released Monday, Israel's prime minister says Trump sees a chance for a deal to, quote, safeguard our vital interests, adding that strikes continue on both Iran and Hezbollah in Lebanon. It's hard to believe either one of them. Iran has been known to give false information, and the president is also been known to regularly give false information. It's good that he's called off the attacks on the power plants, because I think that would be damage against the people of Iran, which could be considered a war crime. Trump says negotiations led by envoy Steve Witkoff and advisor Jared Kushner will continue. Iran's parliament speaker has denied that any negotiations have taken place. On X, he called the U.S. claims, quote, fake news used to manipulate the financial and oil markets and escape the quagmire in which the U.S. and Israel are trapped. For City News, I'm Erica Natividad. அது போர் நிறுத்தம் அல்ல. அவர் 5 நாளுக்காக நான் ஒத்தி போடுகிறேன், போஸ்ட்போன் பண்ணுகிறேன், அல்லது ஒரு அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விடுமுறை அளிக்கிறேன் என்பது மாதிரி சொல்லிட்டு போகிறார். அவர் அமெரிக்க ஆய்வாளர்களே அவரை பற்றி மிக மிக நையாண்டியோடு சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தால் 48 மணி நேரத்துக்குள் பவர் கிரிட்களை, அதாவது மின்சாரம் வழங்கும் வலைத்தொடர்புகளை ஈரானில் அளிப்பேன் என்று சொன்னார். அது 2 நாளுக்கு முதல். அதை சொன்னதுக்கு பிறகு அந்த நாள் நேற்று இரவோடு முடிகிறது. இன்று காலை இவர் இந்த அறிவிப்பை சொல்லி போட்டு போகிறார். இதை இப்படித்தான் பார்க்க வேண்டும். பங்கு சந்தையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை சொல்கிறார் தாக்க போகிறேன் என்று. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கு சந்தை செயல்படாது. பங்கு சந்தை சார்ந்த சிக்கல்கள் எழுகின்றன. பலரும் தொடர்பு கொண்டு அவரை இருக்குகிறார்கள். ஆகவே பங்கு சந்தையில் யாருக்கு தேவையோ அது சார்ந்து ஓகே திங்கட்கிழமை காலையிலே தன்னுடைய ட்ரூத் சோசியல் என்ற அந்த பகிரியிலே செய்தியை போட்டுவிட்டு செய்தியாளர்கள் கேட்கும்போது நான் 5 நாள்கள் இடைவெளி விடுகிறேன், ஏனென்றால் மிக தன்மையுடைய ஆணித்தரமான வழிமுறைகள் ஊடாக பேச்சுவார்த்தைக்கு வழி சமைகிறது என்று சொல்லிட்டு போகிறார். ஆனால் உண்மையிலேயே அவருடைய இவாங்கா, அவருடைய மகளுடைய கணவர் ஜெரட் குஷ்னர் என்பவர், அவர் ஒரு இஸ்ரேலிய யூத தொடர்புடையவர். அவர் பல சிறிய அளவு ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர் என்றாலும் இந்த அண்மை காலங்களிலே உக்ரைனுடைய பேச்சுவார்த்தைகளிலே இருந்து இதுக்கு முதல் நடந்த 12 நாள் போர் நேரத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து பல இடங்களிலே அவர் தொடர்பு படுகிறார். பல வணிக தொடர்புகளும் என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உடைய ஆள். அதே போல ட்ரம்பினுடைய மகன் அவரும் நிறைய வணிக முதலீடுகள் செய்கிறார். இவரை போல பல அவரை சுற்றியுள்ள குடும்பங்களும் அவரை சுற்றியுள்ளவர்களும் பலரும் இந்த வணிக முதலீடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்குகள், இவரை சார்ந்தவர்கள் பங்குகள், நாங்கள் இங்கே நேரடியாக சொல்ல முடியாத பங்குகள், பங்கு சந்தை தொடர்பான அறிவிப்பு இது. இதற்கு ஈரான் என்ன சொல்கிறது? ப்ரொஃபஸர் முகமது மராண்டி போன்றவர்களும்
ம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளரும் அமைச்சரும் கூட ம். அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. நாங்கள் ம். எந்த பேச்சுவார்த்தைக்கும் யாரையும் கோரவில்லை, யாரும் எங்களையும் அணுகவில்லை என்று சொல்கிறார். ஆக ம். போதாக்குறைக்கு இந்த ட்ரம்பினுடைய இந்த மாத்தி மாத்தி பேசும் தன்மையை அமெரிக்காவில் இருக்கும் முதிர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ உளவுத்துறை சார்ந்த அரசியல் அறிஞர்கள் கூட கவலையுடன் அணுகுகிறார்கள். ஏறக்குறைய ட்ரம்ப் இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கே கேடு, அமெரிக்காவின் அடிப்படையான அந்த அமெரிக்க கட்டமைப்பையே, அரசியல் அமைப்பையே இது கேலிக்குள்ளாக்குகிறது என்று சொல்கிறார்கள். ம். அடுத்து லெபனான் ஹிஸ்புல்லா படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பதில் அடியாக தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கி வருவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தெற்கே ஹிஸ்புல்லா பயங்கரவாத உட்கட்டமைப்பு நிறுவும் முயற்சியில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளையும் பயங்கரவாத சதி திட்டங்களையும் ஊக்குவிக்கும் வகையிலான பல்வேறு கருவிகள் மற்றும் பல்வேறு கட்டிடங்களையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தாக்கி வீழ்த்தியதாக ஒரு செய்தி. இவர்கள் தரை வழியாக சென்றார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதே நேரம் இதிலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேறி வருவதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. நினைக்கிறேன். இந்த செய்தியோடு பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்குவதற்கு பதிலாக லெபனான் பக்கம் திரும்பி விட்டதா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது. இந்த சண்டையிலே அமெரிக்காவை இழுத்து ஈரானை தாக்க வைத்து விட்ட இஸ்ரேல் முதல் நாளிலிருந்தே லெபனானை தாக்குகிறது. நேற்று லெபனானின் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் சரிந்த பகுதியிலே இருந்து வடக்கை நோக்கி போகின்ற பாதையில் இருந்த பாலங்களை இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்தது. அதன் எல்லைகளில் உள்ள பாலங்கள் நிறையவே தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலை அண்டிய லெபனானுடைய தெற்கு பகுதியில் உள்ள பாலங்கள் அது என்னன்னு சொன்னால் மக்கள் தப்பியோட முடியாமல் அவர்களை தடை செய்வதற்கு, அவர்கள் வண்டிகளில் அந்த இடங்களை விட்டு போருக்காக செல்ல முடியாமல் தடை செய்வதற்கு. இப்போ நீங்கள் வாசித்த செய்தியின்படி ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அப்படி என்பது அல்ல. உண்மையிலேயே இஸ்ரேல் தான் லெபனான் மீது தாக்குதல் செய்கிறது. லெபனானில் இருக்கும் அரசு என்பது இந்த மொசாட் அல்லது சிஐஏ போன்ற உளவு நிறுவனங்களின் கைக்கூலி. அது இதுவரைனாலும் அந்த மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. அதனால்தான் அந்த ஹெஸ்புல்லா போன்ற அமைப்பு லெபனானில் உருவானது. இந்த வழியாக இந்த போர் நேரத்திலே அங்கேயும் போரை அல்லது அங்கேயும் குண்டு வீச்சை துவங்கி இருப்பதன் வழியாக இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லா தொடங்கி இருக்கிறது. ஹெஸ்புல்லா இவ்வளவு நாளும் ஒரு உறங்கு நிலையில் இருந்தது. அண்மை காலங்களில் ஹெஸ்புல்லாவின் எந்த தாக்குதல்களையும் நாங்கள் பார்க்கவில்லை. இப்போதுதான் அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஏனென்றால் லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் நுழைகிறது, தரை வழியாக போய் இடங்களை கைப்பற்றுவதற்கு பார்க்கிறது. இஸ்ரேல் தரை வழியாக இடங்களை கைப்பற்றுவதென்ற நோக்கமாக ஜியா முஸ்லீம்கள் அங்கே அதிகமாக வாழ்வதாக அறிகின்றோம். அவர்கள் வெளியேற்றப்படும் பொழுது இஸ்ரேலியர்கள் அங்கு குடியேறுவது அல்லது இஸ்ரேலியர்கள் அந்த இடத்தை தங்களுக்காக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்க முடியுமா? உண்மைதான். அது அகண்ட இஸ்ரேலை ஏற்படுத்துவதற்கான போரிலே எல்லைகளை விரிவாக்குவதுதான் இஸ்ரேலுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தெற்கு பகுதியையும் காசாவையும் அந்த பகுதியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுல அங்க சியா மக்கள் மட்டுமில்லை, சுன்னி முஸ்லிம்களும் கூட அங்கே இருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்திலே முஸ்லிம் மக்களை வெளியேற்றி அந்த நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலுடைய எண்ணம். அந்த அடிப்படையில தான் ஏன் இப்ப இவர்கள் சொன்னது, இந்த போருக்கு அடிப்படை காரணமாக அமெரிக்கா சொன்னது, அதற்கு தூண்டுகோலாக இஸ்ரேல் சொன்னது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது. அமெரிக்கா சொன்னது ஈரானில் தொடர்ந்து ஒரே ஆட்சி இருக்கிறது, அங்கே ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் வேணும் என்று. இதற்குத்தான் சண்டை துவங்கினார்கள். இங்கே எப்படி லெபனான் வந்தது? ஆக இவர்களுடைய உள்நோக்கங்கள் அனைத்துமே வேறு. இரண்டு நாடுகளுமே, யுஎஸ்ஏ என்கிற அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து பொய்களை சொல்லி போர்கள் நடத்தி கொண்டு மக்களை அழித்து கொண்டிருக்கின்றன. இதுதான் நடக்கிறது. அப்ப லெபனான் மீதான தாக்குதலுக்கு தேவையே இல்லை. உண்மை கணக்கு ஈரான் மீதான தாக்குதலுக்கே தேவையில்லை. ஆக மொத்தத்திலே இதுதான், அந்த தங்களுடைய தேவைகளுக்கு பொய்களை சொல்லிக்கொண்டு சண்டையை ஏற்படுத்தி அந்த இடங்களில் நகர்வது. ஆனால் எதிர்பாராத விதமாக இதுவரைக்குமான போர்களில் அவர்கள் எப்படியோ ஈரானோட போரில் அவர்கள் தவறான இடத்திலே கை வைத்து விட்டார்கள். அதன் பலனை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பாடல்கள் கூட வந்து விட்டது. இது வெனிசுவேலா அல்ல, இது வியட்நாம் அல்ல, இது
அப்படி பல நாடுகளை கையகப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த செய்தியை பாடலாக கூட வெளிவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது வளைகுடா நாடுகளில் ஈரான் பல தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் கத்தார் போன்ற அல்லது வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அரபு நாடுகள் எதற்காக பதிலடி கொடுக்க தயங்குகிறது? ஏன் பதிலடி தாக்குதல்களை செய்வதற்கான தயக்கத்தை காட்டுகின்றது? அதன் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த செய்தியை நான் திருத்தி வாசிக்கிறேன். வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள், அமெரிக்க தளங்களின் மீதுதான் ஈரான் தாக்குதலை நடத்துகிறது. ஆக அங்கே வளைகுடா நாடுகளுக்கு திருப்பி தாக்குவதற்கு எதுவும் இல்லையே. ஏனென்றால் அந்த தாக்குதல் தன்னை தாக்கி அமெரிக்காவின் நிலையங்கள் மீது நடக்கிறது. உண்மையில் வளைகுடா நாடுகள் கையறு நிலையில் இருக்கின்றன, ஒன்றுமே செய்ய முடியாது. அதைவிட ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கும் இராணுவ அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு தடவையும் நான் இந்த தளங்களை இந்த பகுதியில் தாக்க போகிறேன், அங்கே இருக்கும் பணியாளர்கள் மக்கள் வெளியேறிவிடுங்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டு தான் தாக்குகிறது. இதெல்லாம் செய்தியில் வருவதில்லை. சரியா? முறையான ஒரு மரபு ரீதியான ஒரு அறம் சார்ந்த போர் தான் அங்கே நடக்கிறது. இதை சொன்னால் நான் ஈரானுக்கு சார்பாக பேசுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுதான் நிலவரம். அதனால் தான் வளைகுடா நாடுகளே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. யுனைடெட் கட்டாரினுடைய ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், அந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நீங்கள் இங்கே சேர்ப்பதற்கு அவர் சொல்லிக்கிறார், தயவு செய்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்களை முன்னிறுத்தி நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டாம், எங்களை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் தயவு செய்து இதிலிருந்து விலகிவிடுங்கள், எங்களை முன்னிறுத்தி நீங்கள் எங்களை முன்வைத்து போரை நடத்தாதீர்கள், எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். ஆமாம், ஈரான் அடிபணியவும் இல்லை, வீழ்ந்து விடவும் இல்லை. ஆனால் 16 நாட்களாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல்களால் அதன் இராணுவம் கடுமையாக பலவீனமடைந்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இந்த ஈரான் இராணுவம் பலவீனம் அடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு செய்தி. முதலில் கூறிய இந்த உருவாக்கப்பட்ட செய்திகள், ஊடக செய்திகள் பல உருவாக்கி வெளியாகி கொண்டிருக்கிறது. பொய் செய்திகள் அதிகம் வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதே ஜெனீவாவில் கடந்த இந்த ஓமான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி விவகாரத்தில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த செய்திகள் பற்றிய உண்மைத்தன்மையை எவ்வாறு மக்கள் உணர்ந்து கொள்வது? அணுசக்தி சார்ந்து ஈரானோடு யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதோட முதல் நீங்கள் தொட்ட ஒரு புள்ளியிலிருந்து வருகிறேன். நீங்கள் சொன்ன அந்த பாடல், அந்த வழக்கத்துக்கு மாறாக இந்த தடவை ஈரான் பரப்புரையில் முன்னேறி இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக இந்த பரப்புரைகள் எதையும் இந்த மாதிரி நாடுகள் இந்த நீண்டகால பாரம்பரியம் வாய்ந்த, நீண்டகால வரலாறு வாய்ந்த, அல்லது நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் ஒரு வீட்டிலே ஒரு சிறிய ஆள் தன்னை பற்றி தம்பட்டம் அடிப்பார், ஒரு முதியவர் பேசாமல் இருந்து பார்த்து கொண்டிருப்பார், ஆனால் அவர் நிறைய சாதித்திருப்பார். இதை போன்ற பண்பாட்டை வரலாற்றை உடைய பாரசீகம் ஈரான் போன்ற நாடுகள் இதுவரைக்கும் தங்களை பரப்புரை செய்து முன்னிறுத்துவது இல்லை. அமெரிக்காவோ இந்த ஐரோப்பிய வட்டகையில் உள்ள நாடுகளோ தான் இந்த ஊடகம் வழியாக தங்களை முன்னிறுத்தி தங்களை பற்றிய நல்ல எண்ணங்களை பரப்புரை செய்கிறது. இந்த தடவை தான் பாரசீகம் அதிலே முன்னிற்கிறது. நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. ஏன் குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் வடிவமைப்பிலே கூட ஈரான் தாக்குதலில் என்னவெல்லாம் நடந்தது என்று செய்தி போட்டிருக்கிறார்கள். கார்ட்டூன் மாதிரியே போட்டிருக்கிறார்கள். இந்த லெகோ கார்ட்டூன் கூட ஒன்றை அவர்கள் மாடிஃபை பண்ணி திருத்தி போட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு இடத்திலே ஒன்று வருகிறது, ட்ரம்ப் யூ ஆர் ஃபயர்டு. அவருடைய பாணி, ட்ரம்புடைய பாணி. இப்பொழுது மற்ற நாடுகளில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற அமைச்சர்கள் அல்லது அந்த நாட்டு பிரதிநிதிகள் பேசுகின்ற ஒரு வருகின்றது. ஆமாம், இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உலக நாடுகள் அனைத்துமே இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கான எதிர்குரலை எழுப்பியிருந்தாலும் ஏன் இந்த போரை இலகுவாக அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முழு மூச்சுடன் இயங்க முடியாத நிலை இருக்கிறது? யார் முடிவுக்கு கொண்டு வருகிறது? மற்ற நாடுகள். இப்பொழுது நாங்கள் அமெரிக்கா இப்ப யார் தலைப்படுது? ஈரான் சொல்லிவிட்டது, நான் அமைதி பேச்சுக்கு வரமாட்டேன். இந்த போர் இனிமேலும் இப்படி ஒரு போர் வராத ஒரு நிலைக்கு சென்று முடிவடைய வேண்டும், அதுவரை போர் தான் உண்டு. இதிலே இன்னும் அந்த நீங்கள் முதல் தொட்ட புள்ளிக்கு வருகிறேன், அணு ஆயுதம். இந்த ரெண்டாவது இந்த போர் பற்றியே சொல்லிவிடுறேன்.
அப்ப ஈரான் இதுவரைக்கும் இப்போது 78வது அலை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. 1 million people have been forced out of their homes. அது போய் தெலவி பகுதியில் நிறைய இடங்களில் தாக்குதலும் சேதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலே நடந்த சேதங்களை படம் பிடிக்கக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது என்று தடைகள் இருக்கிறபடியால் அந்த செய்திகள் வரவில்லை. ஆனாலும் ஆங்காங்கே சிலது வருகின்றன. சரியா? இந்த நிலையிலே ஈரானிய பாதுகாப்பு அமைச்சின் பிரிவால் ஒரு பேச்சாளர் சொல்லியிருப்பது, நாங்கள் இன்னும் சிறப்பான ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தவில்லை, இதுவரைக்கும் பயன்படுத்திய எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பற்றவை தான். சரிதானே? அப்ப இதுக்கான ஆயுதங்கள் வரும்போது அப்ப மற்றது ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த இமான் என்னிடம் அந்த அணு ஆயுத நிலையம் மீதான தாக்குதல் ஒரு செய்தி வந்தது. அந்த தாக்குதலை கூட அது அணு ஆயுதம் நிலையம் மீதான தாக்குதல். இப்போ எல்லாரும் சொல்றார்கள், நாங்கள் அதை அன்றைக்கே பேசிவிட்டோம், அது அணு ஆயுத நிலையத்தில் வேலை செய்யும் பணியாட்கள் இல்லை, அந்த சிறப்பு சயின்டிஸ்டுகள், இராணுவ அதிகாரிகள் தங்கி இருக்கும் பங்கருக்கு அணு ஆயுத நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே நடந்த தாக்குதல். ஆனால் அந்த பகுதியிலே இருந்த ஒரு வீடுகள் மீதும் ஈரான் தாக்கவில்லை. அடிப்படையில் ஈரான் மிக குறிப்பாக தேவையான இடத்திலே தாக்குகிறது, ஆனால் தேவையான இடத்திலே என்னால் தாக்க முடியும் என்று சொல்கிறது. இதுவரைக்கும் அந்த தாக்குதல்களை எதையும் இஸ்ரேலுடைய எதிர்ப்பு ஏவணைகள் நிறுத்தவே இல்லை. நீங்கள் அணு ஆயுத பேச்சுவார்த்தை பற்றி ஒன்று கேட்டீங்க. ஆமாம், அதிலும் ஒரு குறிப்பிட்ட விடயம் குறிப்பிட்டிருந்தார்கள். நீங்கள் மில்லியன் கணக்கிலான ஒரு கொண்டு தாக்குகின்ற பொழுது அதை ஒரு $20 மிசைலினால் ஈரான் தாக்கி அழிக்கிறது என்பதை கூறியிருப்பட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த லண்டன் அமெரிக்காவுக்கும் இடையிலே இந்த என்னென்று கூறுவார்கள், டியாகோ கார்ஷியா என்ற அந்த இடத்துக்கு ஒரு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து விழுந்ததை அறிந்திருப்பார்கள் பலரும். இதை பார்க்கின்ற பொழுது உலகத்துக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஈரான் கொடுக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அல்லது இது எங்களுடைய பலம், எங்களால் இதைத்தான் சாதிக்க முடியும் என்பதை ஈரான் வலியுறுத்தி கூறுகின்றதா? இதில் 2 விஷயத்துக்கு வரேன். இந்த டிகோகாசியா விஷயத்துக்கு அடுத்து வரேன். நீங்கள் முதலே கேட்ட அணு ஆயுத பேச்சு ஒப்பந்தங்கள் பற்றி வருகிறேன். அணு ஆயுத பேச்சு ஒப்பந்தங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகள் எதுவும் அங்கே நடக்கவில்லை. அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரான் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை அணு ஆயுத ஒப்பந்தங்களிலிருந்து விலகுவதாக சொல்லி அனைத்திலுமிருந்து விலகுவதாக அமெரிக்கா தான் முதலிலே உலக அளவிலே விலகி கொண்டது. அணு ஆயுதம் இருப்பதாக இஸ்ரேலிடம் இருப்பதாக எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது சட்டபூர்வமாக எங்கும் அறிவிக்கப்படவில்லை. அது திருட்டுத்தனமான அணு ஆயுதம். அடுத்தது, இதுவரைக்கும் அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்கவில்லை, தயாரிப்பதற்கான தடையை வைத்திருந்தார் இதுவரைக்கும் இறந்து போன அயத்துல்லா கொமைனை. சரியா? அவரை கொன்று அவர் அணு ஆயுதம் ஈரான் தயாரிக்கக்கூடாது என்று அவராக வைத்திருந்த தடையை, மனித குலத்துக்கு எதிரான ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்ற தடையை உடைத்தது அமெரிக்கா. சரியா? இப்போது வந்திருக்கும் மொஜபா அவருடைய மகனுடைய சிறப்பு என்னென்றால், அவர் இந்த பதவிக்குரிய அடுத்த தளத்திலே உரியவர் அல்ல. ஆனால் அந்த அடுத்த தலைவருக்கு தெரிவு செய்யும் குழுவினர் இவரைத்தான் முன்னிறுத்தினார்கள். 3 பேர் இருந்தார்கள், இவரைத்தான் முன்னிறுத்தினார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இவரிடம் ஒரு கொஞ்சம் தீவிர போக்கு இருந்தது. அந்த IRGC கூட அந்த ரிவல்யூஷனரி கார்டு என்கிற ஈரானிய அந்த சிறப்பு படைப்பிரிவினோடு இவர் அதிகம் தொடர்பு கொண்டிருந்தார். இவர்தான் எங்களுக்கு இனி தேவை என்ற அளவுக்கு இவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது, ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது எந்த நிமிடத்திலும் அணு ஆயுதமாக மாறக்கூடிய தரத்தில் உள்ளது. அது அவர்கள் அதுக்கு ஒரு நாள் கூட தேவையில்லை என்ற அளவிலே அதனுடைய நிலை உள்ளது. இதுதான் அந்த நிலைமை. இப்போ அந்த அடுத்த கேள்விக்கு வருவோம். டிகோகாசியாவிலே நடந்த தாக்குதலை பற்றி 2 வகையான செய்திகள் வருகின்றன. ஈரான் அது பற்றி எந்த செய்தியும் சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி செய்தி வெளியிட்டது அமெரிக்கா. ஆனால் அந்த தாக்குதலை நடத்தியது ஃபால்ஸ் ஃபிளாக் என்ற வகையிலே பொய்யான தாக்குதலை நடத்தி யூகேயையும் சண்டைக்கு இழுப்பதற்காக இஸ்ரேல் செய்ததாக ஒரு தரப்பு கூறுகிறது. இதுவரைக்கும் ஈரான் எந்த பேச்சையும் சொல்லவில்லை. அதற்கு எதுவித கருத்து சொல்லவில்லை. ஆனால் ஈரானிடம் இருக்கும் ஏவுகணைகளின் எல்லை லண்டன் வரைக்கும் எளிதாக செல்லும் தொலைவில் செல்லக்கூடியது.
அதை குறிப்பிடுவது அதை காட்டுவதற்குத்தான் இந்த ஏவுகணையை பாலிஸ்டிக் ஏவுகணையை பாவித்தார்களா இல்ல என்கின்ற ஒரு கேள்வி இவர்கள் இருக்கிறது. பார்க்கல, இவர்கள் பாவிச்சதா இல்லையாண்டு அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இது நடந்த உடனே சொன்னது ஈரானிய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர். பார்த்தீர்களா இவர்களால் ஐரோப்பாவை கூட தாக்க முடியும் என்று. அப்ப எல்லா இடத்திலுமே அங்கே இஸ்ரேல் தான் நிற்கிறது. இது இன்னொரு அநேகமாக கூடுதலாக நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு எத்தனிக்கிறார் அப்படின்ற இதை நெத்தன்யாகு அவர்கள் உறுதிப்படுத்துவது போல் இருக்கிறது. ஈரானுடனான தற்போதைய போரை ஒரு ராஜதந்திர உடன்படிக்கையின் மூல முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு தெரிவிக்கிறார். அந்த இப்பொழுது அவர்கள் இருவருமே ஒரு நேர்கோட்டுக்கு வந்திருக்கிறார்களா, சமாதானத்துக்கு நாங்கள் செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்களா, அல்லது சமாதானம் என்ற பெயரை எடுத்து வைத்துக்கொண்டு திருப்பி அடிக்கலாம் என்று நம்புகிறார்களா? ஈரான் 12 நாள் போரிலே அதற்கு முந்தைய சமாதான பேச்சுவார்த்தை நேரத்திலே அடிச்சுத்தான் இந்த 12 நாள் போரை ஜூன் மாதம் நடத்தினார்கள். ஈரான் மீதான தாக்குதலை நடத்தினார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இனிமேலும் ஈரான் இந்த போலியான பேச்சுவார்த்தைகள் எதையும் நம்பாது. அங்கே பேச்சுவார்த்தைக்கு யாருமே போகவில்லை. அதை அவர்கள் தரப்பிலே வெளியுறவு அமைச்சு பேச்சாளரும் சரி, முகமது மராண்டி போன்ற ஈரானிய சார்பு நிலை எடுக்கின்ற அறிஞர்களும் சரி எல்லாருமே மறுக்கிறார்கள். அதுக்கு யாருமே தயாராக இல்லை. அவர்கள் இந்த போரை இனிமேலும் இப்படி ஒரு தாக்குதல் நடக்காத வகையில் கொண்டு சென்று முடிப்பதற்கு தான் இருக்கிறார்கள். போருக்கான விருப்பம் இல்லை. இனிமேல் இப்படி ஒரு போர் வரக்கூடாது. மற்றது இன்னொன்றை பார்க்கணும். 48 மணி நேரம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் தாக்குதல் நடத்துவேன் என்று சொல்லி 48 மணி நேரம் 2 நாள் எல்லை கொடுத்து திங்கட்கிழமை காலையிலே பங்கு சந்தையை திருத்துவதற்காக ட்ரம்ப் விட்ட அறிவிப்பு தான் இந்த 5 நாள் பின்னடைவு அல்லது ஒத்தி போடுதல். அப்போ 5 நாள் கணக்கு பாருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை பின்னேரம் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியலிலே ஏதாவது உண்டை உளர போகிறார் இல்லையா? மற்றது இன்னொன்று இருக்குது. 5 நாள் என்பது இவர்களுடைய இராணுவ கப்பல்கள் 3 பல காரணங்களால் அந்த என்ன சொல்றது மத்திய தரைக்கடலில் நிற்க முடியாமல் பின்வாங்கி வேறு இடத்துக்கு போயிட்டன. அது தாக்குதலாக இருக்கலாம், தீ வாய்ப்பாக இருக்கலாம், டொய்லெட் உடைந்ததாக இருக்கலாம். இப்போது இவர்களுக்கு பசிபிக் அங்காலே ஜப்பானுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் வந்து இங்கே சேருவதற்கு நாள் தேவை, கால அவகாசம் தேவை. அது கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது இவர்களுக்கு தரையிறங்கும் எண்ணம் இருந்தால் கூட அதுக்கு தயாரிப்பு தேவை. அதற்கு என்ன சொல்றது டைம் பை பண்ணுறதுவாங்களே, நேரத்தை வாங்குவதற்காக இப்படி ஒரு பொய்யை ட்ரம்ப் சொல்கிறார். அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். இது அடுத்த ஒரு கேள்வியாக, ஈராக்கில் உங்களுக்கு தெரியும் சதாம் ஹுசைனுக்கு பின்பாக அமெரிக்கா பெரிய அளவிலே படைத்தளத்தை உருவாக்கி வைத்திருந்தது. ஆனால் அந்த படைத்தளங்கள் கூட பெரும் பாதிப்புக்கு உட்பட்டிருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அந்த படைத்தளங்கள் இருந்து முழுமையாக ஈராக்கிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்றதிலும் இவர்கள் ஈரான் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறது. நீங்கள் எப்படி அதை பார்க்கிறீர்கள்? அது சுற்றி இருக்கும் மத்திய தரைப்பகுதி, அந்த மத்திய கிழக்கு தரைப்பகுதி நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க முகாம்கள் அனைத்தும் வெளியேற வேணும் என்பதுதான் ஈரானுடைய கோரிக்கை. இங்கே எதுவும் தேவையில்லைன்னு. அதேவேளை ஈராக்கில் 46,000 நேட்டோ படைப்பிரிவு, பல நாடுகளையும் சேர்ந்த படைப்பிரிவுகள் இருந்தன நேற்று வரைக்கும். அவர்கள் மீது ஈராக்கின் கிளர்ச்சியாளர்கள் ஈரானுக்கு சாதகமாக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவை தவிர்ந்த ஐரோப்பிய வட்டகை சேர்ந்த நேட்டோ நாடுகள் இனியும் நாங்கள் அங்கே இருக்க தேவையிலிருந்து என்று சொல்லி முடிவெடுத்து அந்த 46,000 படை வீரர்களையும் இராணுவ கருவிகளையும் முடிந்த வரைக்குமான வெடிபொருட்களையும் எடுத்துக்கொண்டு சாரியாக நீண்ட தொடர் வண்டி ட்ரக்குகள் தாங்கிகள் கூடாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈராக்கை விட்டு போகிறார்கள். ஆக நீங்க பாருங்க, இந்த போரிலே அமெரிக்க படைத்தளங்கள் போவதோ இல்லையோ முதல் தடவையாக நேட்டோ படை விலக்கப்பட்டு ஈராக்கை விட்டு வெளியே போகிறது. ஈரானிலே நேட்டோ கிடையாது. அப்போ நேட்டோவினுடைய படைப்பிரிவே விலகி போகிறது. இவர்கள் நேட்டோ ஏற்கனவே வட அத்லாந்திக் அந்த படை நாடுகளின் ஒப்பந்த அடிப்படையிலான இராணுவ பிரிவில் அமெரிக்காவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த சண்டையில் அமெரிக்காவோடு நாங்கள் ஒத்து வர மாட்டோம்னு சொன்னார்கள். ரெண்டாவது ஈரானுடைய எல்லையில் இருக்கிற ஈராக்கிலே இருந்து தங்களுடைய படைகளை விலக்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஆக இந்த போர் எதை நோக்கி போகிறன்றதை மக்களை ஊகித்துக் கொள்ளலாம். ஆக இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, இருக்க விடவும் மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்து தான் வெளிப்படையாக தெரிகிறது. அது ஈரானின் கருத்தாக இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் ஈரான் இந்த வளைகுடா நாடுகளுக்கான தலைமையை ஏற்று வளைகுடா நாடுகள் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்து தான் உலக நாடுகளின் பொருளாதார நிலை மாற்றமடையுமோ அல்லது எண்ணெய் வளங்கள் நிலை மாற்றமடையலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு அடுத்து ஒரு சிறிய கேள்வியோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு தாங்கள் முழுமையாக உதவி செய்வோம் என்கின்ற ஒரு செய்தியை ஈரானுடைய எம்பசர் பிரதிநிதி அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது வேறொரு நாட்டோடு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? இல்ல, அதுவும் சரிதானே. அதாவது நம்பிக்கை துரோகம் செய்து அந்த அந்த ஸ்பெயின் கடைப்பயிற்சிக்கு வந்த ஈரானிய மாலுமிகள், போர் கப்பல் அல்ல, வெறும் மாலுமிகள் கப்பல் வருகிறது, இலங்கைக்கு பக்கம் வரும்போது அது தாக்கப்படுகிறது, அதிலே நிறைய மாலுமிகள் இறக்கிறார்கள். அதற்கு எந்த எதிர்ப்பையோ அனுதாபத்தை கூட வெளிப்படையாக உறுதியாக இந்தியா தெரிவிக்கவில்லை. ஆனால் இலங்கை அதை துணிந்து போய் காப்பாற்றுகிறது. இந்த இடத்திலே இலங்கைக்கு இக்கட்டான நிலை வருமானால் எங்கள் இராணுவ வீரர்களை அல்லது கடற்படை வீரர்களை காப்பாற்றி வைத்திருக்கும் இலங்கைக்கு இக்கட்டான நிலை வருமானால், அதாவது போர் சார்ந்தல்ல, பொருளாதாரம் சார்ந்து எண்ணெய் சார்ந்து நாங்கள் உதவி செய்வோம் என்று ஈரான் சொல்கிறது. இன்றைக்கு ஹோமஸ் வளைகுடாவுக்காகவே ஒரு எண்ணெய் கப்பல் வர வேண்டும் என்றால் ஈரான் விதிக்க நிபந்தனை, அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பான, இஸ்ரேலுக்கு சார்பான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. அவர்கள் எண்ணெயை யுவானில் வாங்க வேண்டும், சீனாவின் காசிலே. அவர்கள் அந்த கப்பலை கொண்டு போவதற்கு 2 லட்சம் என்ன சொல்கிறது கடவு, அந்த என்ன சொல்ற டோல், அதாவது அந்த வழிக்கு கட்டணம், வழி கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற 3 நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இலங்கை கேட்டுக்கொண்டால் இலங்கைக்கான கப்பலுக்கு எதுவித நிபந்தனைகளும் இல்லை என்று குறிப்பிட்டு நிபந்தனை இல்லாமல் அதை அனுப்பலாம். அடுத்து ஒரு சிறிய கேள்வியுடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள இனப்படுகொலை வழக்கில் நெதர்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் உத்தியோகபூர்வமாக இணைந்துள்ளன. இவ்வாறான இந்த வழக்கோடு மற்ற நாடுகள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அது மெதுவாக இணைந்து கொள்வார்கள். ஆனால் கடந்த கால வரலாறு என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையிலே இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரும்போது அமெரிக்கா வீட்டோ வச்சு எல்லாத்தையும் நிறுத்திவிடும். சரிதானே? கியூபாவுக்கு ஆதரவாக கியூபாவின் மீதான தடையை நீக்க வேண்டும், மனிதாபிமான அடிப்படையில் உணவு எரிபொருள் மீதான தடைகள் இருக்கக்கூடாது என்ற ஐக்கிய நாடு சபையிலே அனைத்து நாடுகளும் ஆதரவாக வாக்களிக்கும். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்த்து வாக்களிக்கும். இதுதான் மரபு. ஆனால் நெதர்லாந்து எல்லாம் ஒரு நாடாக நம்ப முடியாது, ஐஸ்லாந்தை நம்பலாம். ஆனால் என்றால் இந்த வழக்கிலே தான் ஒரு எதிர்த்தரப்பு வாதியாக சேர்ந்து கொள்வது என்பது ஆதரிக்கக்கூடியதான் ஒரு அடையாளமாக. ஆனால் பின்னணியில் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேட்டோவின் தற்போதைய தலைவர் முன்னாள் நெதர்லாந்தின் பிரதமர். நேரத்துக்கு நேரம் மாறி கதைப்பார்கள். இந்த இலுமினாட்டி என்கின்ற அந்த இப்போதைய ஃப்ரீமேசன் குரூப்புகள் பின்னணியில் பில்டபர்க் சொசைட்டி என்ற பில்டபர்க் இருக்கிறதே நெதர்லாந்திலே. அங்கேதான் இந்த இதுவே உருவானது. அப்போ அதுக்குள்ள பல வலை பின்னல் சிக்கல்கள் இருக்கின்றன. இல்லை, ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிக்கவா? கியூபா என்கிற நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. பலரும் பல வகையிலும் உதவுகிறார்கள். தனிப்பட்டவர்களை கூட பொதிகளை சுமந்து கொண்டு விமானத்தில் போய் இறக்குகிறார்கள். அந்த கியூபா புரட்சியின் போது என்ன சொல்கிறது, சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ போன்றவர்கள் வந்த கப்பலுடைய பேர் கிராண்ட்மா. கப்பல் இல்லை, ஒரு பெரிய படகு, அதனுடைய பேர் கிராண்ட்மா. இப்போது என்ன சொல்கிறது, மத்திய அமெரிக்க நாடுகளில் இருந்து ஒரு படகிலே ஒரு 11 பேர் நிறைய பொதிகளை சுமந்து கொண்டு கிராண்ட்மா 2 என்ற பெயர் வைத்துக்கொண்டு அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலரும் கியூபாவுக்காக அப்படி இருக்கின்ற பொழுது ரஷ்யா சீனாவிலிருந்து உதவிகள் வருகின்றன என்று கூறப்படுகிறது. அது பழைய செய்தியா புதிய செய்தியா? இல்லை, சீனா 30,000 டன் அரிசியை மனிதாபிமான முறையில் கொண்டு இறக்கி இருக்கிறது. கனடா சொல்லி இருக்கிறது 10 மில்லியனுக்கான நிதி உதவிகளை செய்ய போவதாக. ஆனால் அவற்றை வேர்ல்ட் ஃபுட் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப் போன்றவற்றின் வழியாக செய்வோம், ஏனென்றால் கியூபா அரசை நாங்கள் நம்பவில்லை என்று மாக்கானி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது மாதிரி
சொல்றது 7,30,000 பேரல்களுடைய எண்ணெய்கள், அதாவது டீசலும் க்ரூட் ஆயிலுமாக ரஷ்யா 2 கப்பல்களை அனுப்பி வைத்தது. ஒரு கப்பலை அமெரிக்கா திசை திருப்பி வெனிசுலாவுக்கு கொண்டு போயிட்டது. மற்ற கப்பலின் கதி என்னவென்று தெரியவில்லை. மெக்சிகோவும் நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னது. ஆக எல்லா நாடுகளுமே மனிதாயமான உதவிகளுக்கு தயாராக இருக்கின்றன. அமெரிக்கா தடுத்து கொண்டிருக்கிறது. ஆமாம். அது தவிர்த்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்கின்ற செய்தி கூட முழுக்க முழுக்க பொய்யான செய்தி என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆதாரமாக ஈரான் சபாநாயகர் காலிபாயின் கடும் சாடல் என்று தெரிவித்திருக்கிறார். ஈரான் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் முகமது பாகர் அவர்கள் ட்ரம்பின் கூற்றுக்களை அப்பட்டமான போலி செய்தி, ஃபேக் நியூஸ் என கண்டித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி நியூஸ் இருக்கின்றன. செய்தி இல்லை, பொய். அது பொய் என்று சொல்வது அவர் பொய். அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் பொய்யான செய்திகளைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து காலையும் மாலையும் மாறி வருவதெல்லாம் மாறி பொய்தான். பொய் சொல்லுவார் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இது ஈரானுடைய செய்தி தரப்பாக கூறியிருக்கிறது. ஆகவே இன்னும் பல விடயங்களை பேசலாம். இன்னும் மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை ஒரு சின்ன செய்தி சொல்லட்டா? நிறைவாக. புர்கினா ஃபாசோவின் தலைவர், அந்த சிறிய தலைவர் இருக்கிறாரு, ராணுவ தலைவர், ஆமா. அவர் அமெரிக்கா அழைப்பு விடுத்தது, ஜப்பானிய பிரதமரை கூப்பிட்ட மாதிரி அழைப்பு விடுத்தது. சொன்ன, என்னுடைய மக்களுக்கான சேவை செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் வரவில்லை என்று. ஆமா. அது நாங்கள் மீண்டும் ஜப்பானிய பிரதமரே கூறுகிறார், தான் இதைவிட ஒரு விதமான மிக மோசமான கேலி கிண்டலுக்கு தான் உட்படவில்லை இதுவரையில் என்று சொல்லி ஒரு செய்தியையும் ஜப்பானிய பிரசிடென்ட் தெரிவித்திருப்பதாக அறிகின்றோம் ஜனாதிபதி. உண்மைதானே? இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.